ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பக்ரீத் ஸ்பெஷல் பிரியாணி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. அதுவும் நம்ம இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரியாணி வெரைட்டியெல்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது செட்டிநாடு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி தான், நல்ல காரசாரமாக இருக்கும். வாங்க அந்த பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போயுமே நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடிகனமான பாத்திரத்தில் தான் பிரியாணி பண்ணணும். நான் இந்த பாத்திரத்தில் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 400 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கூடவே நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, பிரிஞ்சி இலை ஒரு 3, பட்டை இந்த மாதிரி துண்டில் ஒரு 6லேருந்து 7 பட்டை சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் அதே போல் தான், ஒரு 7 ஏலக்காய், கிராம்பு ஒரு 7லேருந்து 8. அடுத்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ பெரிய வெங்காயம், 6 போல் பச்சை மிளகாய். இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். மசாலா வந்து இது கொஞ்சம் வேறு, முன்னாடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பொடி இதில் சேர்க்க முடியாது. இப்போ நம்ம இதில் வேறு மசாலா தான் அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சிடலாம். சீரகம் 3/4 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 8 போல், ஒரு 6 பட்டை, 6 ஏலக்காய், 6 கிராம்பு, ஒரு 5 வரமிளகாய். நம்ம காரத்தை பொறுத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 5 சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வதங்கியாச்சு. இப்போ இதில் புதினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நம்ம கையில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நாலு தக்காளி, பாருங்கள் மசாலா வந்து பேஸ்ட் வந்து நல்லா அரைச்சாச்சு. மசாலா வந்து ரெடியாக இருக்குது. நம்ம தக்காளி போட்டுருக்கோம் இல்லையா, அது வதங்கிருச்சான்னு பார்த்துட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை சேர்த்துடலாம். எல்லா மசாலாவுமே கரெக்டாக தான் நம்ம அரைச்சிருக்கோம், எடுத்தெல்லாம் வைக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 3 4 5. இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கிலோ மட்டன், நல்ல பெரிய பீஸாக தான் இருக்குது. மட்டன் எப்படியுமே பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பீஸாக தான் வாங்கணும். நான் 1 கிலோ மட்டன் பெரிய பீஸாக, உப்பு மஞ்சத்தூள் 2 போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது. பிரியாணிக்கு போடுறப்போ ரொம்ப குழஞ்சு போயிடும் இல்லையா, அதனால் அளவுக்கு அதிகமாக வேக வைக்கக்கூடாது. இந்த மட்டனை இப்போ அந்த மசாலா கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். மட்டன் போட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கி வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதையை ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா மட்டனை அந்த மசாலா கூட சேர்த்து வதக்கியாச்சு. நம்ம இது கூட உப்பெல்லாம் சேர்த்துக்கல, ஏன்னா மட்டன் வேக வைக்கிறப்போ நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கல. இப்போ வந்து இதில் லெமன் சேர்த்துக்கலாம். 1 லெமனோட சாறு இது. 1 லெமன் போதும். 1 கிலோ அரிசிக்கு 1 லெமன். இப்போ வந்து நம்ம அரிசி வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோம். இப்போ அந்த அரிசி தான் நான் போட போகிறேன். 1 கிலோ அரிசி நான் எப்போயுமே உங்களுக்கு அளவு சொல்லுவேன். 1 கிலோ அரிசி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் அளவு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி ஊற்றுறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். நான் எல்லா வீடியோலையும் மறக்காமல் இதை சொல்லிடுவேன். உங்களுக்கு அப்போ தான் தண்ணியோட அளவு வந்து சரியாக தெரியும். இதில் 1 கிலோ அரிசி 1 கிலோ அதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி வந்து இப்போ போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும்.
இப்போ வந்து கிளறிக்கலாம். அந்த மசாலாவோட சேர்த்து அரிசியும் நல்லா வதக்கி விடணும். அந்த மசாலாவும் அந்த அரிசியும் நல்லா கலக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசாலா கூட அந்த அரிசியை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். மட்டன் தண்ணி இதில் ஒரு 1/2 கிண்ணம் அளவுக்கு தான் இருக்குது. நமக்கு பத்தாது இல்லையா, அதனால எக்ஸ்ட்ரா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அரிசி வந்து இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு, அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம எப்பயுமே சீரக சம்பா இல்லைன்னா பாசுமதி எது செஞ்சாலும் ஒரு படி அரிசிக்கு போட்டோம்னா 1 கப்பு போட்டோம்னா 1 கப் தண்ணி அந்த அளவில் தான் சேர்க்கணும். அதே போல் தான் இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அரிசிக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி மட்டன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினதில் மட்டன் வேக வச்ச தண்ணி தான் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில் ஏற்கனவே உப்பு இருக்கும். ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்போ உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லாமே நம்ம கலந்துட்டோம். இதுக்கப்புறமா அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒரு கொதி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கிண்டி விட்டுறலாம். அடுப்பை இப்போ வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். அந்த இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் மூடி வச்சுருக்கு. அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்துனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தம் போடணும். அரிசி வேகிறது வந்து கொதிக்கிறதுலாம் அரிசி வந்து வேகக்கூடாது. நம்ம தம் போடுறோம் பார்த்திங்களா, அதில் தான் அரிசி வேகணும். அப்போ தான் உங்களுக்கு அரிசி வந்து குலையாமல் முழுசாக அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போயே நீங்கள் இந்த தண்ணி கொதிக்கிறப்பயே வேக வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா அப்படியே அந்த அரிசி வந்து மலர்ந்து போயிடும். நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தம்மில் வேக வச்சுக்கணும் அரிசியை. இப்போ வச்சுருக்கோம். கொஞ்சமாக அந்த தண்ணி வத்தட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ அடுத்து எடுத்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த தண்ணியை விட இப்போ நல்லா வத்தி இருக்கு பாருங்கள். இப்போ இதையும் நல்லா அடி ஒட்ட கிளறி விட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ வந்து நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. வத்தினதுக்கப்புறம் நல்லா அந்த அரிசியை வந்து நல்லா அமுத்தி விட்டுட்டு நல்லா ஒரு சலம் அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ அந்த ஆவி வந்து வெளியில் வராமல் உள்ளேயே வேகணும் இல்லையா, அதுக்காக நல்லா அமுத்தி விட்டுறணும். பிரியாணியை கீழே இறக்கி வச்சுட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சு நல்லா தீ வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக சூடாயிரும். சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பிரியாணி பாத்திரத்தை தூக்கி தோசைக்கல் மேலே வச்சிடலாம். தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு வாழை இலை போட்டு மேலே மூடிடலாம். மூடிட்டு இதுக்கு மேலே பாத்திரத்தோட மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிரியாணி தம் வச்சு 15 நிமிஷத்தில் பாதி நேரத்திலே பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் இப்படி இருக்கிறப்பவே ஒரு டைம் நம்ம கிளறி விட்டு மறுபடியும் தம் போட்டு மூடி வச்சுருக்கோம். அதே மாதிரி நீங்களும் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா 15 நிமிஷமாக கண்டினியூவாக 15 நிமிஷமே நீங்கள் தம்மில் வைக்காமல் இடையில ஒரு நேரம் எடுத்து நல்லா திருப்பி நல்லா கிளறி விட்டு நீங்கள் மறுபடியும் மூடி வச்சிட்டிங்கன்னா தான் நல்லா அரிசியெல்லாம் அடியில் மேலே எல்லாம் ஒன்று போல் வேகணும். 15 நிமிஷம் அப்படிங்கிறத ஒரே தான் நீங்கள் விட்டுறக்கூடாது. இடையில நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடையில ஒரு டைம் எடுத்து கிளறியாச்சு. இப்போ 2வது டைம். பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா உடையாமல் இருக்குது. அதே சமயம் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றி அரிசி உதிரியாக வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம பிரியாணி சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான முறையிலையும் கொஞ்சம் நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்னா வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கும் கொஞ்சம் புதுசாக இருக்கும் இல்லையா, அதனால தான் இன்றைக்கி இதே போல் பிரியாணி நீங்களும் பக்ரீத்துக்கோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு விசேஷ நாட்களுக்கோ இல்லை ரெகுலராக நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கோ இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஈஸி தான் பிரியாணி செய்கிறது. அந்த பக்குவத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செரீன் குடும்பம் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.